வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பாலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல், நீதிமன்ற வழிகாட்டலும், அரசினுடைய முன்னெடுப்புகளும் சொல்வது என்ன, இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு வழக்கறிஞர் திருமதி ஸ்ரீஜா அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். ஆண்களுக்கு பெண்கள் சமமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இன்னும் சில அடக்குமுறைகள் என்பது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக பாலியல் வன்முறைகள். இதை தடுப்பதற்காக உச்சநீதிமன்றம் விசாகா கமிட்டி ஒன்றை நிறுவுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 2013 பெண்களுடைய பாதுகாப்புக்கான சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த சட்டங்களை இன்று தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு பாராட்டினை தெரிவித்துள்ளது. இந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீதிமன்ற வழிகாட்டுதல்களை அரசு சரியான முறையில் முன்னேற்பாடுகள் செய்கின்ற அதே வேளையில் இன்னும் இது குறித்தான பெண்களுக்கு முழு விவரங்களும் தெரிந்துள்ளதா, அவங்க இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது குறித்தாக நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தோன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ சமூகத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு அஃபென்ஸ் நடக்குது, நம்மளுக்கு இது என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதே நிறைய பெண்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்குது. உடனே அவங்க தன்னை முடக்கிக்கிறது, இல்லைனா வேலைக்கு போகாமல் வீட்டிலையே நிறுத்திட்டு வேறு வேலையை பார்க்குறது, இப்படின்ற நிலைமைகள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி விசாகா ஜட்ஜ்மெண்ட், விசாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்றது 1997 சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஸ்டேட் எஃபெக்டிவாக எடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து அதை ஒரு ஆக்டாக கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி அதில் செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதை ஸ்டேட் எந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்றத என்ஃபோர்ஸ் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தோன்னா அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்டேட் இதில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் மஞ்சுளா அவங்கக்கிட்ட மதுரை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கில் அவங்க செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கடந்த ஆண்டே அவங்க கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோன்னா அந்த பாஷ் கமிட்டியை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஃபார்ம் பண்ணுறது கரெக்டான மெத்தடில் ஃபார்ம் ஆயிருக்கா, ஸோ அதுக்கான ரூல்ஸ் நீங்கள் இன்னும் கூட ஸ்டேட்டுக்காக நீங்கள் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபண்ட்ஸ் நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களா, அந்த ஃபண்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க இப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்காங்க. இது நம்ம அந்த நிர்பயா வழக்கிலேருந்து இந்த மாதிரி அந்த ஃபண்ட்ஸ் அலாகேட் பண்ணுறதுலாம் முக்கியமாக சொல்லிகிட்டே வராங்க. ஆமாம், சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்காகவே ஒரு தனியான ஒரு செஸ்ஸை அலாட் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கடந்த ஆண்டு நீதிமன்றம் வழிகாட்டுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா, நீங்கள் இது ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் ஒர்க் பிளேஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நீங்கள் வெறுமனே ஒரு சட்டமாக இருக்கிறது இல்லை, அதை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பயிற்சிவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாகட்டும், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பயிற்சிவீங்க அப்படின்னு செட் ஆஃப் கைட்லைன்ஸை அவங்க கொடுக்குறாங்க. எக்ஸாம் எழுதும் போதே இது தொடர்பான கொஷின்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அது வெறும் நம்ம அந்த ஜாபுக்கு போகிறது மட்டும் இல்லை, அதில் அப்பாயிண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ப்ரொமோஷன், அவங்களோட இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இது சம்பந்தமான ஒரு எக்ஸாம்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நீங்கள் அலோகேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வழிகாட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இதில் எல்லாமே நீங்கள் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல பார்த்தோன்னா, இன்டர்னல் கமிட்டி, அந்த ஆக்ட் என்ன சொல்லுது, இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஸ்டேட் வைடாக நீங்கள் எத்தனை இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட் வைஸாக நீங்கள் அதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆடிட்டிங் டீம் வச்சுக்கோங்க. அந்த டீம் எப்போ வேணால் டைரெக்டாக போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, அது கரெக்டாக அந்த ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் என்கொயரி பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டே சொல்லி அவங்க பாராட்டு தெரிவிக்கிற அதே வேளையில் இது ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மட்டும் நம்ம பார்க்காம மற்ற மாநிலங்களையும் இதை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது?
சார் மற்ற மாநிலங்கள் அப்படின்றபோது இந்த இந்த கைட்லைன்ஸை தமிழ்நாடு எந்த அளவுக்கு சரியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஸ்டேட் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 56,951 இன்டர்னல் கமிட்டிஸ் வந்து மொத்தமாக ஆமாம் தமிழ்நாடு முழுக்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 22,044 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயும் 34,907 ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லேயும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு ஆக்ட் வந்து கவர்மெண்ட் என்னென்ன ஆஸ்பெக்டில் கேட்குறாங்கன்னா கம்பெனிஸ், எஸ்டபிளிஷ்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி வகைப்படுத்தி கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுது. அது மாவட்ட தலைநகரத்துலேருந்து ஒரு கீழ்கோடியில் இருக்கக்கூடிய கிராமம் வரைக்கும் இது இருக்கணும் அப்படின்ற வகையில் அப்போ அதை பார்க்கக்கூடிய ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, ஒரு முன்மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து முன்மாதிரியாக மற்ற ஸ்டேட்டுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம விசாகா கமிட்டியில் என்ன சொல்கிறோம், அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ், ஒரு ஆக்ட் உருவாக்குறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்குது. விசாகால வந்து இப்போ ஒரு பாதுகாப்பு கொடுங்க, அந்த பாதுகாப்பு என்னென்ன செய்யணுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற இடத்துல வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோன்னு தமிழ்நாடு சொல்லுது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதை பார்த்துட்டு இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எல்லாமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நாங்கள் வந்து இனிமேல் நாங்கள் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸில் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம், அதுக்கான ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ மாநில அரசை பார்த்து நாங்களும் செய்வோம் அப்படின்னு மாறி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மத்திய அரசு இது வந்து வழிகாட்டுதலாக இருக்குது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு இது வழிகாட்டுதலாக இருக்குன்றது தான். எப்படி செய்யணும்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் தமிழ்நாடு இப்படி செஞ்சுருக்காங்க, நீங்களும் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது அப்படின்றத தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம இவ்வளவு வந்து ஒரு குழுக்கள் அமைக்கிறாங்க, எல்லாமே நம்ம செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இந்த பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யுது அப்படின்றதான் இதோட எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சு வைக்கிறோம். பிரச்சனையே வரக்கூடாதுன்ற இடத்துக்கு நகர்றது வந்து இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வெளியே சொல்ல வேண்டும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை வந்து இன்றைக்கி தைரியமாக பெண்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டாங்க. இன்றைக்கி பல சமூக ஊடகங்களில் ஒரு பேருந்துலையோ ஒரு ட்ரெயின்லையோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்கும் பொழுது இன்றைக்கி அதை வீடியோவாக எடுத்து போட்டு இந்த மாதிரி நடக்குது, இதை தடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு பெண்கள் தைரியமாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து நம்ம அடுத்த கட்டமாக எப்படி இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுங்க? அதுதான் நீங்கள் சொல்கிற விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு அபியூஸ் நடந்தாலும் வந்து பெண்ணோட வளர வளர அவளுக்கு அந்த கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்னு பேரண்ட்ஸ் யோசிக்கக்கூடிய சொசைட்டி. அதே மாதிரி ஆண்கள் வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மளால் கேட்க முடியாது. ஒரு இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து கேட்கணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எம்பவர்மெண்ட்டோட இருக்காங்க. அது அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்க உமன்ஸ் அது இன்னுமே வந்து எம்பவர்டாக இருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து அவங்களுக்கு வந்து அதிகமானதாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அஃபென்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணுறதுன்றதுல வந்து இங்கே இருக்க பெண்கள் வந்து முன்னுதாரணமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பழைய காலத்தில் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறைக்கணும், சொல்லக்கூடாது. எங்கே சொன்னால் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடுமோ, இல்லை நம்ம தான் தப்பு பண்ணோமோன்னு கூட யோசிக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் இருக்கட்டும், ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்ற மனநிலை இருந்ததில் இது நமக்கு நடக்கக்கூடிய அநீதி அப்படின்ற விஷயம் இங்கே எஜுகேஷன் மூலயமா அது வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். அதை பெண்கள் வந்து நிறையவே வந்து அதை வந்து பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாஸில் நடக்கக்கூடிய ஈவன் ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா சினிமா ஃபீல்டில் இருக்கவங்கலாம் அதை வந்து வெளியில் சொல்லணும், எங்களுக்கு நடக்கக்கூடிய பல விஷயத்தை வந்து நாங்கள் வெளியில் சொல்கிறோன்னு வந்து ஒரு சோஷியல் ரீஃபார்மே கொண்டு வந்து நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு சின்ன வயசில் நடந்த விஷயத்தை மீன்ஸ் பாக்ஸோ ஆக்ட் கீழே நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வளர்ந்து கூட அதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா அப்போ அந்த தைரியம் இருக்காது, சொல்லக்கூடிய பக்கம் இருக்காது. ஆனால் இப்போயும் கூட நீங்கள் அதை வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து முக்கியமானதாக இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் வழிகாட்டுகளில் அரசுடைய முன்னேற்பாடுகள் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இன்னும் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இதில் இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டியது இருக்குது, இல்லை இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இதில் இன்னொரு வழிகாட்டுதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ஜிஓஸோட கோஆர்டினேட் பண்ணி இதுக்கான ட்ரைனிங் செஷன்ஸை, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அப்படின்றாங்க. அப்போ அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்க எது பண்ணால் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றது வந்து சொல்லி வந்து இந்த சொசைட்டி வளர்க்குறது கிடையாது.
அது அப்போ இயல்பாக வந்து ஒர்க் பிளேஸில் வந்து அதை பண்ணக்கூடிய நிலைமை வந்து இருக்குது. ஒரு பெண்களுக்கு அது வந்து இதுதான் தப்பு, பாலியல் ரீதியான செயல்முறைகள் வந்து நம்ம அதை எப்படி நம்ம கை செய்கையாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், அது பேச்சாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அது அவங்கள அஃபெக்ட் பண்ணுது, அது எந்தெந்த வகையில் அஃபெக்ட் பண்ணும், எது தவறு அப்படின்றத பற்றின எஜுகேஷன் வந்து என்ஜிஓஸ்க்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கான நிறைய இன்ஸ்டிடியூஷனில் ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், அதை ஃபண்டை வந்து அலாட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான செஸ்ஸை நீங்கள் தனியாக போடுங்க அப்படின்னு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்ததுக்கு ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கு, அதுக்கான செஸ் வந்து போடுறதுக்கு ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்ட் படி வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஸோ ஆனால் அந்த நாங்கள் ஸ்டேட்டே அதை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் அதிகம். மற்றவங்க கொடுக்குற எக்ஸ்பென்ஸ் வாங்குகிற எக்ஸ்பென்ஸோட அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகம். அதனால் அதோட ஆல்ரெடி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸை அசைன் பண்ணி லோக்கல் பாடிஸ் தாலிக்ஸ் இதில் எல்லாமே அதுக்கான எஃபெக்டிவ் மெஷர்ஸை வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதன் மூலயமா இதை இன்னும் நாங்கள் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி எஜுகேட் பண்ணுறதாகட்டும், விஷயங்களை வந்து அது விழிப்புணர்வை ஏற்படுத்துறதாகட்டும் அப்படின்றத எஃபெக்டிவாக பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் கமிஷன், அப்புறம் நேஷனல் கமிஷனர் ஃபார் உமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒவ்வொரு இயருமே அதை நீங்கள் வந்து சீராக ஆய்வு பண்ணுங்கள். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் என்ன தேவை இருக்குது, பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய வன்முறைகள் என்ன இருக்குது, அதை பற்றின ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு இயரும் நீங்கள் புதுசாக என்ன தேவை இருக்குன்றத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் அண்ட் நேஷனல் கமிஷனுக்கும் வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நீதிமன்றம் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு வேளையிலும் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் ஒரு சில விஷயங்களில் பெண்கள் சொல்ல முன்வந்தும் இந்த மாதிரி ஒரு குழுக்கள் மூலமாக அது நிராகரிக்கப்பட்டும் பார்க்குறத நம்ம பார்க்க முடியலையா? ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து அதை எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறத வந்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான், அதாவது இந்த சட்டத்தின் கீழேயே என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து அவங்க யாரையாவது கேட்பாங்க, எனக்கு ஒரு வழக்கறிஞர் நானே வச்சுக்கிறேன், இல்லை எனக்கு தேவையானவங்களை எனக்கு இவங்க தான் சரின்னு படுறவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சட்ட உதவிக்கான நம்ம ஒரு இது. ஆமாம், இந்த சட்டத்தின் மூலமாகவே அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. இப்போ அந்த இன்டர்னல் கமிட்டிஸில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோன்னா சேர்மேன், ப்ரைவேட் செக்டர்னால் சேர்மேன் இருப்பாங்க, ஒரு என்ஜிஓ இருப்பாங்க, ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க. இதில் வந்து 2 பேர் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுதாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெம்பராக இருக்கேன். அப்போ என்னென்னா தனக்கு சார்ந்த ஒரு விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு நிறுவனத்துலேருந்து இருக்காங்க, அரசு நிறுவனமோ தனியார் நிறுவனமோ, தங்களுடைய இமேஜ் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க வாதாடக்கூடிய இடம் இருந்தாலும் தவறு நடந்திருக்கிறத வந்து இவங்க ப்ரூவ் பண்ணணும். ஆமாம், அது இல்லாமல் இவங்க வந்து பீனல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் கம்ப்ளைண்ட் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்க போகிறேன், எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரின்னு படுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கும் அசிஸ்டன்ஸ் இந்த ஆக்ட் படி அவங்க கொடுக்கறதுக்கு எல்லா வித உரிமையும் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வழி. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் அழுத்தம் இருக்குது அப்படின்னாலும் அவங்க தனியாக ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுக்குமான இந்த ரைட்ஸும் இந்த ஆக்ட் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஒரே வழி அப்படின்றது அவங்களுக்கு இல்லை. இன்னும் இந்த திட்டங்கள் ஒரு ஐசிசி போடுறாங்க, ஒரு எல்சிசி இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னும் ஒரு பெண்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பை வந்து இன்னும் நம்ம நெருங்கி இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம ஓரளவுக்கு நெருங்கிட்டோமா? அது அதாவது இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வந்து சூரியன் மறையுதே அப்படின்றது மட்டும் அதோட எண்டு கிடையாது. அடுத்த நாள் விடியும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. நான் முதலையே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரூல்ஸ் வந்து கொண்டு இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்னமோ ஸ்டேட் ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஸோ அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இன்டர்னல் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுல கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டேட் லோக்கல் பாடிஸ்லையும் அதுக்கான அமைப்புகள் வந்து உருவாகி இருக்குன்றாங்க. 10 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இனி வரும் காலங்கட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்போ 181 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எங்களையும் சொல்ல முடியல உதவி மையம்னு 181க்கு வந்து கால் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 14417 அப்படின்ற ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் 14477 17
4417. 17 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1098 சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக அதுக்கான வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ட்டலில் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் பண்ணலாம். அதில் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் எவ்வளோ வந்து ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்து ஆக்ஷன் டேக்கன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பப்ளிக் போர்ட்டலில் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இனி வரும் காலகட்டத்தில் அது குறையும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை மெஷர்ஸாக தான் இருக்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கையுரியதாக இருக்குது. கண்டிப்பாக அரசாங்கம் எவ்வளோ பெரிய சட்டங்கள் போட்டாலும் பெண் என்பால் நம்மளோட சரிபாதை தான், அவரும் நம்மளுடைய சேர்ந்தவர்கள் தான் என்ற ஒரு நிலை எல்லார் மத்தியிலும், குறிப்பாக ஆண்கள் மத்தியிலும் வந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் ஏற்படாது அப்படின்றதா ஒரு தீர்க்கமான உண்மையாக இருக்குது. அரங்கில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தது மிக்க நன்றி. நன்றி. நிலை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.